السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுக்காக நோன்புகளை நோற்றவர்களாக இந்த ரமலான் மாதத்திலே குறிப்பாக லுஹருடைய தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு செய்த போதனைகள், அவர்கள் சொன்ன அறிவுரைகள், குறிப்பாக எதை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட எச்சரிக்கைகளையும் நாம் இந்த வகுப்பிலே பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியிலே இன்றைக்கு நாம பார்க்க இருக்கின்ற ஒரு முக்கியமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2155வது செய்தியாக இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸை நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது இந்த இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம். இதனுடைய சட்ட திட்டங்களை அல்லாஹ் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலுமே அவர்களாக சுயமாக ஒரு சட்டத்தை சொல்லிவிட முடியாது. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி நமக்கு சொல்றாங்கன்னா அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று தந்த செய்தி தான். ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹி யூஹா. இந்த முகமது இருக்கிறாரா இல்லையா, இவர் சுயமாக எதுவுமே சொல்ல மாட்டார். அவருக்கு அறிவிக்கப்படுவதெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து உள்ள செய்திதான். அன்புக்குரியவர்களே, இதுதான் இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான அடிப்படை. இஸ்லாம் இறைவனால் கட்டமைக்கப்பட்ட மார்க்கம். அந்த மார்க்கத்துல சட்ட திட்டங்களை வகுப்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது கூட அல்லாஹ் தான் அவருக்கு சொல்லிக் கொடுப்பான். இதுல எதையும் நாம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எதுவா இருந்தாலும் சரி. அதற்கு நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது ஒரு துஆவை ஒன்று நமக்கு கற்றுத் தருகிறார்கள். படுக்கைக்கு நம்ம போறோமா இல்லையா, தூங்குறதுக்கு முன்னாடி சில துஆக்களை ரசூல் நமக்கு கற்றுத் தராங்க. அல்லாஹும்ம பிஸ்மிகா முத்வஹியா, அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி அன்த தவஃபாஹா, ஆயத்துல் குர்சி ஓத வேண்டும். சூரா பக்ராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஓத வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை நீங்க சொல்லணும். இப்படி குல் சூறாக்கள் 3 ஓதி ஊதி தடவிக்கணும் உடல்ல. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்கல்ல. இதுல கடைசியா ரசூலுல்லாஹ் ஒரு துஆவை கத்து தராங்க. இந்த துஆ தான் நீங்கள் ஓதுவதில் கடைசியா இருக்கணும். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க என்று ஆரம்பிக்கக்கூடிய துஆ. ரசூலுல்லாஹ் இந்த துஆவுக்கு ஒரு சிறப்பை சேர்க்கிறாங்க. என்ன சிறப்பை சேர்க்கிறாங்கன்னா, யார் தூங்குவதற்கு முன்னால் அழகிய முறையில் தொழுகைக்கு ஒளி செய்வதை போல ஒளி செய்து விட்டு இந்த துஆவை இறுதியாக ஓதி அவர் தூங்குகிறாரோ, அந்த தூக்கத்திலேயே அவர் மரணித்து விட்டால் அவர் ஈமானுடன் மரணித்தவராவார் என்று ஒரு செய்தியை சொல்றாங்க. தூக்கத்திலேயே சில பேர் மரணம் அடைஞ்சிருவாங்க. இந்த துஆவை கடைசி அவர் ஓதி இருந்தால், அவருடைய வார்த்தை இந்த துஆவாக, கடைசி வார்த்தை இந்த துஆவாக அமைந்திருந்தால்
அவர் தூக்கத்திலே மரணித்து விட்டால் அவர் ஈமானோடு மரணித்தவராவார் என்று சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட துவாவை ரசூல் நமக்கு கத்துத்தராங்க. இத ஒரு நபித்தோருக்கு கத்துக் கொடுத்துறாங்க. அவர் என்ன செய்யறாரு, அதை மனப்பாடம் பண்ணி ரசூலுல்லாஹ்க்கு வந்து சொல்றாங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜஅ வலா மன்ஜ மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த. இதான் அந்த துஆவுடைய முழுமையான தொகுப்பு. இதுல இந்த சஹாபி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி வஜ்ஹி இலைக்க வ ஃபவ்வல்து அம்ரி இலைக்க வல்ஜஅது லஹ்ரி இலைக்க இப்படி சொல்லிட்டே வந்துட்டு அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்தக்கு பதிலா வ ரசூலிக அல்லதி அர்ஸல்த அப்படி சொல்லிடுறாரு. நபியிக அல்லதின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இவர் துஆவை ரசூலுல்லாஹ்ட்ட மனப்பாடம் பண்ணி சொல்லும் பொழுது வ ரசூலிக அல்லதி அர்ஸல்த அப்படிங்கிறார். இத ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்டுட்டு அந்த இடத்துல நிப்பாட்டாங்க ரசூலுல்லாஹ். நிப்பாட்டி சொல்லு அப்படிங்கிறாங்க. திரும்ப அதே சொல்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலிக அல்லதி இல்ல ஓ நபியிக அல்லதி, நான் என்ன சொல்லித்தனோ அதைத்தான் நீ சொல்லணும். நபிக்கு ரசூலுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நபியும் ரசூலும் ஒண்ணுதான், ஒரே பொருள் தான். அவர் ரசூலிக அல்லதிங்கிறாரு, ரசூலுல்லாஹ் அதை கூடாது அப்படிங்கிறாங்க. மாத்த கூடாது, நான் என்ன சொல்லி தந்தனோ அதைத்தான் நீ சொல்லணும் அப்படின்ட்டாங்க. அப்ப விளங்குற அவங்களுக்கு ஒரு சின்ன லெட்டரை கூட ஒரு வார்த்தை கூட மாத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை? நமக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்லி தந்தாங்க, அதுதான் மார்க்கம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தாராத எதையும் நாம் மார்க்கமாக ஆக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அஸ்-ஸுமர் என்ற அத்தியாயத்துல 3வது வசனத்துல தான் பேசுறான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த தூய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு உரியது. இந்த சத்திய மார்க்கம் இருக்கா இல்லையா, இது அல்லாஹ்வுக்கு உரியது. அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன். அவன் தான் எல்லாத்தையும் நமக்கு சொல்லி தரணும் என்பதை அல்லாஹ் நினைச்சான், இந்த வசனத்தின் மூலமா சொல்லி காட்டான். இப்ப இந்த செய்திக்கு வரேன். இப்ப நீங்க வணங்கிட்டீங்களா, இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நபிக்கே சில நேரங்களில் கிடையாது. நிறைய செய்திகள் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் அந்த தேன் விஷயத்துல, மனைவிமார்கள் மத்தியில ஏற்பட்ட இந்த தேன் பிரச்சனையில தேனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சுவாங்க, கண்டிப்பானா இல்லையா, நீங்க உங்க அளவுல நீங்க அதை வந்து தடை செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எல்லாரும் ஹராம்னு நினைச்சிருவாங்க. நான் அனுமதிச்ச ஒண்ணு நீங்க எப்படி வந்து தடை செய்வீங்க, அது கூடாதுன்னு நல்லா சொல்லிடுவான். யாருக்கு? ரசூலுல்லாஹ்வுக்கு. நல்ல கவனமா கேட்கணும். அப்ப இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்த செய்தியை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இந்த செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, மா பாலு உனாசி யஸ்தரிதூன ஷுரூத்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை கூறுபவர்களுக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனைகளை கூறுபவர்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நேர்ந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிஸ்தரத்த ஷர்தன் லைஸ ஃபீ கிதாபில்லாஹி ஃபஹுவ பாத்தில், யார் அல்லாஹ்வின் வேதத்தில் இல்லாத நிபந்தனையை விதிக்கிறார்களோ அவர்களுடைய அந்த நிபந்தனை செல்லாது அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அது வந்து தள்ளுபடி பண்ணக்கூடியது, அது வீணானது அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நல்ல கவனமா கேட்கணும். ஓ இனிஸ்தரத்த நியத்த ஷருத்தில் ஷருத்துல்லாஹி அஹக்கு வ அவ்ஸகு, இப்படி அல்லாஹ்வுடைய வேதத்துல இல்லாத நிபந்தனைகளை இவங்க நிபந்தனைகளா சொல்றாங்களா இல்லையா, ஷர்த்துங்கிறாங்க. வார்த்தை ஷர்த்து அரபி வார்த்தை. ஷர்த்து இதுக்கு கூட தமிழ்ல கூட பயன்படுத்துவாங்க. அந்த ஷர்த்து என்ன, இந்த ஷர்த்து என்னண்டு. ஷர்த்துங்கிறது என்னது? அரபி வார்த்தை. ஷர்த்துனா நிபந்தனை. அது அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இனிஸ்தரத்த நியத்த ஷருத்தின் ஷருத்துல்லாஹி அஹக்கு வ அவ்ஸகு, அவர்கள் 100 நிபந்தனைகள் விதித்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இல்லாத ஒரு 100 நிபந்தனைகளை இவர்கள் விதித்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் நிபந்தனை தான் நிறைவேற்றத்தக்கதும் உறுதியானதுமாகும், அதுதான் கட்டுப்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.
இந்த செய்தியை நம்ம என்ன விளங்குறோம் அன்புக்குரியவர்களே? திருமறை குர்ஆன்ல இல்லாத எந்த ஒரு நிபந்தனையும் நாம் என்ன செய்யக்கூடாது, விதிக்க கூடாது. அது 100 நிபந்தனைகளாக சரி, நீ 1000 கூட நீ விதிச்சுட்டு போ. அல்லாஹ் சொன்ன நிபந்தனை தான் கட்டுப்படுத்துவதற்கும் கட்டுப்படுவதற்கும் அதை பின்பற்றுவதற்கும் வலிமை மிக்கதாக என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இப்போ சில பள்ளிவாசல் நீங்க பார்க்கலாம். பள்ளிவாசல்னா அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய வீடு. அதுல அவன்தான் சொந்தக்காரன், வேற யாரும் சொந்த உரிமை கொண்டாட முடியாது. அந்த பள்ளிவாசல எல்லாரும் தொழுகைக்கு வரலாம். ஆனா சில பள்ளிவாசல் நீங்க பார்க்கலாம், போர்டு எழுதி வச்சிருப்பாங்க, இந்த பள்ளிக்குள்ள வரக்கூடியவர்கள் 4 மதுகளை பின்பற்றவங்க தான் இங்க வரணும் இருக்கா. தலையில தொப்பி போட்டுதான் நீங்க தொழுவு வரணும். நெஞ்சில தக்பீர் கட்டுவதோ விரல் அசைப்பதோ கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா வராதீங்க அப்படிங்கிற மாதிரி அது வந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த நிபந்தனை குர்ஆன்ல இருக்கா? இது நிபந்தனை சருத்து தானே. பெரிய பெரிய பள்ளிவாசல போர்டு போட்டு வச்சிருக்கிறாங்க, தலையில தொப்பி போட்டாதான் தொழுவு வரணும், விரல் அசைக்க கூடாது, நெஞ்சில தக்பீர் கட்ட கூடாது, 4 மதுஹபுகளுக்கு உட்பட்டு தான் நீங்க தொழுவணும் போட்டுருக்காங்க இல்லையா? இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கா? இல்ல. அட நீ எத்தனை நிபந்தனை போடு, அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்தாதான் அதை நம்ம பின்பற்றணும். அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாத நிபந்தனைகள் நீங்கள் போடாதீர்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயம் மார்க்கத்துல உன்னை ஹராமாக்குவதும் ஹலாலாக்குவதும் அல்லாஹ்வுக்கு அது ரைட்ஸ் இருக்கு. தடுக்கப்பட்டது எது, எது தடை செய்யப்பட்டது, எது ஆகமானது, எது ஆகமானது இல்ல, எப்படி தொழுவணும், எப்படி வணக்க வழிபாடுகள் செய்யணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எல்லாமே அல்லாஹ் சொன்னதுதான் நம்ம பின்பற்றணும். ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த உணவு விஷயத்துல கூட ஹராம் ஹலாம இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். குறிப்பா சொல்வதாக இருந்தால் சில மதுஹபுல சில கடல்வாழ் உயிரினங்கள் ஹராம் அப்படின்றாங்க, சில கடல்வாழ் உயிரினங்கள் அவர்களுக்கு ஹலால் அப்படின்றாங்க மதுஹப் ரீதியா. இது யார் சொன்னா இந்த சருத்து? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா? இல்ல. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், தொழுவையில கூட நிறைய நிபந்தனைகளை போட்டிருப்பாங்க. ஷாஃபி என்றால் என்ன செய்யணும், தக்பீர் கட்டும் பொழுது வயிற்றுக்கு கீழே வயிற்றுக்கு மேல கட்டணும். ஹனஃபி என்றால் வயிற்றுக்கு கீழே, அந்த தொப்புளுக்கு கீழே கட்டணும். இன்னும் சில மதுஹப் இருக்குது, தக்பீர் என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க. அப்ப 4 முறையில தொழுகிறாங்க. இதை அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க. இதை என்ன செய்யறாங்க, அக்செப்ட் பண்றாங்க. ஆமா, நீ இந்த மதுஹப்னா நீ இப்படித்தான், நீ இந்த மதுஹப்னா நீ இப்படித்தான் தொழுவணும். தொழுகைக்குள்ளேயே பெரிய மாற்றங்க. சுபஹ் தொழுகை இருக்கா இல்லையா? சுபஹ் தொழுகை நார்மலா 2 ரக்காத் தொழுகிற மாதிரி தான் நம்ம தொழுவணும். ஆனா சாஃபி மதுஹப்ல எப்படி தொழுவாங்க சுபஹ் தொழுகை? ருக்குவுல என்ன செய்வாங்க, 2வது ரக்காத்துல ருக்குவுல இருந்து எழும்பின உடனே கையேந்தி குனூத் ஓதுவாங்களா மாட்டாங்களா? ஓதுவாங்க. இப்ப ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் அங்க வராரு, அவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஹனஃபி மதுஹப்ல கிடையாது. இப்ப ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர் சாஃபி மதுஹப் பள்ளிக்கு வராரு. வரும்போது என்ன செய்வாரு, என்ன செய்யணும், ஏன் நம்ம மதுஹப்ல குனூத் கிடையாதுப்பா, இந்த மதுஹப்ல குனூத் இருக்க, அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்றது, கையை போட்டு அப்படி நின்றுவாங்க. இதை நம்ம ஆட்கள் ஏகத்துவாதிகள் கூட சில பேர் போவாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டது கூட என்ன செய்வாங்க, இந்த சாஃபி மதுஹப் பள்ளியில போய் தொழுவாங்க. அவங்க என்ன பண்றது, அப்படி நின்றுக்கிறது. இவ்வளவு பெரிய மாற்றம் பாருங்களேன். ஆனா ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் அனுப்பி இப்படித்தான் தொழுவுன்னு அல்லாஹ் நம்ம சட்டத்தை போட்டிருக்கிறான். சல்லு கமா யுரைத்துமூனி யுஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள் என்று அழைக்கிறான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப தொழுகை முறை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதை விட்டு நிபந்தனை விதிக்கிறாங்க பாருங்க. எப்படி, நீ சாஃபினா குனூத் ஓதணும், நீ ஹனஃபினா குனூத் ஓதக்கூடாது, நீ சாஃபினா அத்தையாத்துல விரல் விரல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற வரைக்கும் சொல்ற போது தூக்கி வச்சுக்கணும், சலாம் கொடுக்கும் போது போடணும். நீ ஹனஃபினா அத்தையாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு தடவை இப்படி போட்டுடணும். என்ன நிபந்தனை? இந்த நிபந்தனை யார் விதித்தா? அல்லாஹ்வுடைய தூதர் விதித்தாங்களா? இல்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டினானா? எங்கெங்க? அதுதான் இந்த செய்தி நீங்க யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இப்ப சொன்னல இந்த 2155வது செய்தி, இது நிறைய பேர் கேள்விப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெளிவாவே சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல நீங்கள் வேண்டாத நிபந்தனைகளை போடாதீர்கள். நிபந்தனைகளை போடுவோம் அல்லாஹ், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்கான அல்லாஹ்.
அன்புக்குரியவரை இதை நான் விளங்கி இந்த ஹதீஸின் பிரகாரம் நடக்கக்கூடிய மக்களா இருந்து சொன்னா இம்மையிலும் வெற்றி பெறலாம், வறுமையிலும் வெற்றி பெறலாம். சிம்பிளா ஒண்ணு பாருங்களேன். இப்ப நம்ம வீட்டுல நாம தான் உரிமைதாரி, அப்படித்தானே? என் வீட்டுல இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும், என்ன சாப்பாடு ஆக்கணும், எப்ப மோட்டர் போடணும்னு எனக்கு தான் தெரியும், அப்படித்தானே? என் வீட்டுல வந்து என்ன பண்றாரு, இன்னைக்கு நீங்க மீன் குழம்பு வைங்க அப்படிங்கிறாரு, நீங்க இப்ப மோட்டர் போடு அப்படிங்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், என் வீடுல இது, நான் என்ன குழம்பு வைக்கணும், எப்ப மோட்டர் போடணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியும். என் வீட்டுல வந்து நான் உரிமையா இருக்கிறப்ப நீ என்ன எனக்கு வந்து ரைட்ஸ் போடுற, கேட்க மாட்டோமா? அப்ப அது மாதிரி அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய மார்க்கங்க. மனுஷனாகி நாமளே ரோஷப்படுறோமே, அட என் வீட்டுல நான் தான் உரிமைதாரி, என்ன செய்யணும் எனக்கு தெரியும், நீ என்ன வந்து சட்டம் போடுறது? மனுஷனுக்கே ஒரு ரோஷம் இருக்குன்னு சொன்னா மனிதனை படைத்த அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய ரோஷம் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சட்டம் போடுவதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நிபந்தனைகள் விதிப்பதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல தொப்பி போட்டதன் உள்ள வரணும் சொல்வதற்கு நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல 4 மதுகளை பின்பற்றுவதுதான் தொழ வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? 2வது ஜமாத்து வைக்க கூடாதுங்கிறாங்க பள்ளிவாசல்ல. அப்படியே வந்துட்டான்னு செய்யக்கூடாது, சரி வந்துட்டான் அப்படி மாறிட்டே வருது வைங்களேன், வந்துட்டா 2வது ஜமாத்து வச்சுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறாங்களே. தொழுகை லேட் ஆயிட்டுன்னு சொன்னா ஒரு 4 பேர் 2 பேர் வந்தாங்கன்னா என்ன செய்யுங்க, 2வது ஜமாத்து வச்சுக்கீங்கன்னு அனுமதி இருக்கு, போர்டுல எழுதி போட்டுவாங்க, ஷர்த்து. இதான் நிபந்தனை. அல்லாஹ்வுடைய பள்ளி அல்லாஹ்வுக்கு சொந்தமான இடம், அதுல ஷர்த்து போறது நீங்க யாரு? நீங்க 100 ஷர்த்துகள் போட்டாலும் அது என்ன இல்ல, அது ஏற்கப்படுவது, அது பாத்தில் தாங்க ரசூலுல்லாஹ், அது வீணானது செல்லாததுன்னு. இதையெல்லாம் உணர்வதற்கு பெரும்பாலான முஸ்லிம் சமூகம் மறுக்கிறது. தெளிவா இருக்குதுங்க. உள்ளங்கையில நெல்லிக்கை வச்ச மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, தெளிவா இருக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அல்லாஹ் தான் நமக்கு சொல்லணும். அப்ப இந்த ஹதீஸை மனுஷன் உணர்ந்து கொண்டு செயல்படக்கூடிய நன்மக்களா இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களை மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்படக்கூடிய அவனுடைய உண்மையான அடியார்களாக நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த மிஷ்காத் வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி, ஆரம்பத்துல ஒரு குர்ஆன் வசனம் சொன்னேன், அதாவது அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அத்தியாயத்துடைய பெயர் வசனம் சொன்னேன் சொல்லிட்டாங்க. மாஷா அல்லாஹ் ஜுமர் 39வது அத்தியாயம் ஜுமர். மாஷா அல்லாஹ் கரெக்டான பதில் முடிச்சுக்கலாம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.